பிரைஸ் தி லார்ட். தேவ ஜனமே, இந்த காலங்களில் உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். வாருங்கள், கர்த்தரை ஆராதிப்போம். முழு இருதயத்தோடு கூட ஆராதிப்போம். எத்தனை பேருக்கு வாஞ்ச? ஆம், நான் கர்த்தரை முழு ஆத்மாவோடு முழு உள்ளத்தோடு கூட ஆராதிப்பேன். தேவ பிரசன்னத்தை பார்ப்போம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம்ப்பா, உம்மை வாழ்த்துகிறோம்ப்பா, உம்மை வணங்குகிறோம் அப்பா. நீர் எங்கள் ஆதாரம். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். நீர் எங்களுடைய கண்மலை, எங்களுடைய கோட்டை, எங்களுடைய நங்கூரம். எந்த ஒரு மனுஷி சமூகத்தை வாஞ்சிக்கிறானோ, நீ அவனோடு கூட இருக்கிறீர். அவனுடைய காரியத்தை ஜெயமாக மாற்றுகிறேன். நீர் மாற்றுவீர், மாற்ற போகிறேன். இன்னைக்கு உங்க பிள்ளைங்க உங்களை நாடி தேடி வந்திருக்கிறாங்க. நாடி வந்த பிள்ளைகளை தகப்பன் கைவிடுவதில்லையே. தகப்பனாக நீ அவர்களை அணைத்துக் கொள்கிறீர், அவர்களை கட்டுகிறீர், அவர்களை எழுப்பி நிறுத்துகிறீர். இன்றைக்கு ஒரு பிள்ளைகளுக்கு நீ செய்ய போவதற்கு நன்றி. ஹல்லேலூயா. ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவங்க இருதயத்தில் விடுதலை தந்த தெய்வமே நன்றி. சாப கட்டுகள் உடைந்ததுக்கு நன்றி. ஓ நன்றி. ஹல்லேலூயா. சோத்ரன் 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 சோத்ரன். இயேசுவே, நீர் எழும்பி எங்கள் மத்தியிலே உமது தயவையும் இரக்கத்தையும் காண்பியும். ஆமென், ஆமென். கண்டிப்பாக கர்த்தர் இன்றைக்கு நமக்கு செய்வார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். இந்த பகுதியில் இது எப்படி இந்த சம்பவங்கள் அங்கே காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னால், இயேசுவானவர் வாராரு இல்லையா. ஒரு ஸ்திரீ பல வருஷமா இல்லையா, அவ சரீரத்தை ஒரு ஊரல் நிற்கிற, அது பிரச்சனை. ஆனால் அன்னைக்கு அவருடைய வஸ்திர ஓரத்தை தொட்டு சுகமடைகிறா. எவ்வளோ பெரிய கிருபை. இந்த இன்சிடென்ட் முடிஞ்சோன்னு தான் அடுத்த ஒரு விஷயம் நடக்கிறதாக இந்த லூக்கா அப்படியாக அதை என்ன பண்ணியிருக்கிறார், அற்புதமாக எழுதி வைத்திருக்கிறார். அப்போ பாருங்க, ஜெப ஆலய தலைவன் ஒருத்தன், அவன் வீட்டில் அவன் மக சுகவீனமாக இருக்கிறா. அந்த சுகவீனத்தை இயேசுக்கிட்ட சொல்லி அவர்கிட்ட இருந்து சுகத்தை எடுக்கணும்னு வாராரு. வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இதுக்கிடையில் இன்னொரு மனுஷன் ஓடி வரான். அந்த ஜெப ஆலய தலைவனை பார்த்து சொல்கிறான், நீ போதகிற இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாத, ஏன்னா உன் பிள்ளை மரித்து போயிட்டா.
இவன் என்ன நினச்சிட்டு இருக்கிறான்? கூட்டத்தில், ஜன கூட்டத்தில் இருக்கிறாரு. இயேசு ஒவ்வொருத்தர்கிட்டயே பேசிட்டு இருக்கிறாரு. எப்படியாவது இது முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டிட்டு போய் இந்த சுகவீனத்தில், பலவீனத்தில் இருக்கிற என் பிள்ளைக்கு சுகத்தை எடுக்கணும்னு. ஆனால் அதுக்கிடையில ஒரு நியூஸ் வருது இல்லையா, அவன் மறிச்சிட்டா, உடஞ்சே போயிட்டான். ஆனால் இயேசு சொல்றாரு, நீ பயப்படாத. எப்போ முடிஞ்சிருச்சுன்னு பதில் வருது, மரணம்னு பதில் வருது, கதை க்ளோஸ்ன்னு வருது, இயேசு சொல்றாரு, இல்லை பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. என்னை தேவ பிள்ளைகளே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா? இனி என்ன நான் வாழ போறேன்? நான் ஒன்று நினைச்சேன், அது ஒன்று நடந்துருச்சு இல்லையா? இனி அப்படின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் திரும்பி கட்டப்படுவேனான்னு தெரில, திரும்பி என் பிஸ்னஸ் தலை தூக்குமான்னு தெரில, திரும்பி அந்த இழந்த வேலை எனக்கு கிடைக்குமான்னு தெரில, திரும்பியும் இந்த ஊழியம் கட்டப்படுமா, அவமானம், நிந்த. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இது சாப்டர் க்ளோஸ்ன்னும் போது கர்த்தருடைய வார்த்தை வருது, இல்லை நீ பயப்படாத. நல்லா கவனிங்க, முடிஞ்சிருச்சுன்னு கதை வருது, இல்லை ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லும் போது ஒரு பயம் வரும். இப்போ அந்த பயத்தெல்லாம் தாண்டி இனி ஒன்றுமே செய்ய முடியாது, அவ்வளோதான், இழப்பு தான், இனி கிடைக்காது தான், சாப்டர் க்ளோஸ் தான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, பயப்படாதே, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. என்ன நடந்தது? இயேசு அவன் கூட போறாரு. அவர் பார்த்து சொல்றாரு, இல்லை தூங்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனால் தூங்கி கொண்டிருந்த மகளை எழுப்புகிறார், அவள் விழித்துக் கொள்ளுகிறார். நான் இன்னைக்கு காலையில் உங்களுக்கு சொல்லட்டும், உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு இருக்கலாம், இனி இந்த காரியம் கட்டளிக்கப்பட முடியாது, இது இடத்துல வேலை கிடைக்காது, இனி இந்த பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்காது, இனி சமாதானம் வர்றது கடினம், இனி திருமண காரியங்கள் கைக்கூடி வர்றது கடினம், இனி குழந்தை செல்வம் உண்டாகிறது கடினம். கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, இப்பயும் நீ நம்பலாம், ஏன்னா உனக்கு நன்மை செய்யறதுக்கு நானே இருக்கிறேன் என்றார். கரங்களை தட்டி கத்தரத்துவீங்க. இந்த காலவெளியில கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார், நன்மை செய்வார், நீங்கள் கட்டப்படுவீர்கள். God bless you. Bye-bye.